அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதமான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக சென்று ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அப்பொழுது அந்த சகோதரி சுகமாக்கப்படுகிறதை நாம் இந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை கேள்விப்படுகிறார், அடையாளங்களை கேள்விப்படுகிறார், அவருடைய வல்லமையை கேள்விப்படுகிறார். யாரோ சொல்லி இருக்கலாம். அப்படி கேள்விப்பட்ட போது அவளுக்குள்ள ஒரு பயங்கர விசுவாசம் எழும்பிற்று. திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்குள்ளே போய் தனக்கு இருக்கிற பலவீனத்தை சொல்லுவதற்கு அவளாலே முடியவில்லை, கூச்சப்படுகிறாள். அப்பொழுது அந்த விசுவாசம் அவளை மேலே எழும்ப செய்து, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தொடுகிறாள், சுகமாக்கப்படுகிறாள். ஆண்டவர் இயேசுவை நிறைய பேர் நெருக்கி கொண்டிருக்கிற போதும் அவரை தொடுகிற போது வல்லமை புறப்பட்டதை ஆண்டவர் இயேசுவை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது எழும்பின விசுவாசம் இவ்வளோ பெரிய அற்புதத்தை கொடுக்க கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நம்ம கேட்கிறோம். அன்னைக்கு யாரோ ஒரு சிலர் சொன்ன அற்புதங்களை கேட்டு இந்த சகோதரிக்கு ஒரு பயங்கர விசுவாசம் எழும்பிற்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மீடியாக்கள்ல நாம நிறைய சாட்சிகளை பார்க்கிறோம், கேட்கிறோம். நம்முடைய சபைகள்ல நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்கிறோம். சிலர் நேர்ல சொல்லும் போதே அந்த சாட்சிகளை கேட்கிறோம். இப்படி கேட்ட பிற்பாடும் கூட நாம ஏன் சோர்ந்து போறோம்? அவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், அவங்கள உயர்த்தின ஆண்டவர், அவங்கள விடுதலையாக்கின ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? என்னை விடுவிக்க மாட்டாரா? நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சிலருடைய சாட்சிகள் நமக்கு இன்னும் விசுவாசத்தை எழும்ப பண்ண வேண்டும். விசுவாசத்தை கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்னும் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பிப்போம். நிச்சயமா நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 1000 பிரசங்கம் செய்யாததை சில சாட்சிகள் செய்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் சுகமாக்கப்பட்ட போது அந்த முழு கிராமமே ஆண்டவருக்குள் கடந்து வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கேள்விப்படுகிற போது நமக்குள்ள விசுவாசம் எழும்ப வேண்டும். எப்படி என்றால், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிற போது செங்கடல் அவர்களுக்கு தடையா இருந்தது. கர்த்தர் அந்த தடையை நீக்கி வெட்டாந்தரையில் நடக்கிறது போல தம்முடைய ஜனங்களை நடக்க பண்ணினார். சாட்சியை பார்க்கிறோம். அவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்வார். ஒண்ணுமே இல்லாத வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து போஷித்தவர் இந்த வாழ்க்கையின் வனாந்தர பாதையிலும் என்னை அற்புதமாய் நடத்துவார். நம்ம விசுவாசித்தா அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். எனக்கும் தேவன் பாதுகாப்பு கொடுத்து நடத்த முடியும். இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நம்ம விசுவாசித்தால் நிச்சயமா ஆண்டவர் அற்புதங்களை நம்ம அடையலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதரா, சகோதரி, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்க நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறீங்க. அந்த சாட்சிகளை நினைத்து பாருங்கள், ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். நீங்களும் அற்புதங்களை பெற முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற முடியும். இந்த சகோதரிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், தம்முடைய வல்லமையை அனுப்பின ஆண்டவர் உங்களுக்கும் வல்லமையை அனுப்பி அற்புதம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே,
12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த சகோதரி சுகமாக்கப்பட்டதை நாங்கள் வேதத்திலே வாசித்து அந்த சாட்சியை நினைத்து கர்த்தரை துதிக்கிறோம். நாங்களும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாய் உம்மை தொடுகிறோம், எங்களுடைய வார்த்தையின் மூலமாய் உம்மை தொடுகிறோம். கர்த்தர் தொடுகிற போது கர்த்தாவே, நீர் பலத்த காரியங்களை உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.